கென் கருணாசன் இனிமேட்டு வின் கருணாசன் சொல்லலாம். பயங்கரமா பண்ணியிருக்காரு. தளபதியோட டைட்டில் யூத்ன்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைட்டிலை வந்து பயங்கரமா எப்படி சொல்றதுன்னா மானத்தை காப்பாத்திட்டாருன்னு சொல்லலாம். செம்மையா இருக்கு படம். பயங்கரமா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. எனக்கு படம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ஒரு 10 நாள் ஷூட் பண்ண எனக்கு ரொம்ப 10 நாளுமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. இதுதான் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூவாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஆ எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸ், ஆர்டிஸ்ட், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நல்லா இருக்கு. ஈக்குவலாக ஒழுங்காக யூஸ் பண்ணியிருக்காங்கிறது நல்லா இருக்கு. வெயிட்டேஜ் கரெக்டாக இருக்கு ப்ரோ. அது கரெக்டாக தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றுக்கு குறையாது. ஓகே, சூப்பர். நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. வைப் பயங்கர வைப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ப்ரோ உங்க என்ட்ரிக்கு தான் பயங்கரமான விசில்ஸ் சொன்னாங்க. ஆமா, அது நல்லா ரொம்ப நான் எதிர்பார்க்கல ப்ரோ இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்ட்டு. செம்மையா இருந்துச்சு, சூப்பர். பாருங்க படம் மேக்கிங்காக நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, ஆக்டிங்ல சுராஜ் தேவதர்ஷினி செம்மையா பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு பெருசாக அந்த மெசேஜ்ன்றது வந்து அவங்க சொல்ல வந்த விதம் கன்வின்சிங்காக இல்லை. ஏன்னா அது தப்பாக ஜென்ரலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அதாவது படம் முழுக்க வந்து நான் என்ன வேணாலும் தப்பு பண்ணுவேன், பண்ணிட்டு கடைசியில் அப்பா அம்மாக்காக ஒரே மாதத்தில் படிச்சு நான் டாப் 10ல வருவேன்றதெல்லாம் படத்துக்கு ஓகே. அதே சாயல் தான் எனக்கு. அது காலேஜ், இது ஸ்கூலு. அதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் கில்ட்டை ஏற்றுக்கிட்டு அவர் முதல்ல இருந்து ஆரம்பிப்பார்ல, அந்த மாதிரி நிஜத்தில் யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சி அவன் விட்டுட்டு போக மாட்டான். அப்போ அதுவுமே தப்பாக ஒரு பிரதிபலிப்பு படுறது தான். அதே மாதிரி எந்த படத்துலையும் ஒரே மாதத்தில் படிச்சிங்கன்னா டாப் 10ல வருவீங்கன்னா நீங்கள் பாசிபிள் கிடையாது. ஒரு மேபி 1000ல் ஒருத்தர், லட்சத்தில் ஒருத்தருக்கு நடக்கலாம். நல்ல படம் தான் ப்ரோ. ஜென்சிக்கு ஏற்ற படம் ப்ரோ. என்னோட ஆக்டிங் ஃபர்ஸ்ட் படம்ன்றதே வந்து இவ்வளோ நல்லா பண்ணுவார்ன்றது யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் செம்ம படம் ப்ரோ. ப்ரோ மணி என்ட்ரி அதான் சொன்னேன் ப்ரோ. அந்த டீமோட என்ட்ரியே வந்து நல்ல நல்ல கிளாப்ஸோட வந்தது ப்ரோ. சூப்பராக படம் சூப்பரா இருக்குண்ணா. நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காரு. அது ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சிருக்காரு. ஸோ அதனால எதுவும் இல்லை. பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காருண்ணா. ஆமாம், அவங்களுக்கும் ஆக்டிங் பீக்காகவே இருக்கு. ஸோ படம் சூப்பராக இருக்கு, வந்து பார்க்கலாம் தாராளமா. சூப்பராக இருந்ததுண்ணா. காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாருமே நல்ல ஆக்டிங், நல்லா நடிச்சாங்க. புது கேரக்டர், எல்லாருக்கும் நல்ல ரோல் கொடுத்துருந்தாங்க. எல்லாரும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஹீரோயின் எல்லாம் சூப்பர்ண்ணா. எல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம், ஸ்கூல் பசங்களும் பார்க்கலாம், காலேஜும் பார்க்கலாம். நல்லா இருக்கு, எமோஷனல் தான். இது மோட்டிவேஷனுக்கு தான். பப்ளிக் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. வேற லெவல். இப்போ காலங்கள்லாம் பார்த்துட்டு இப்போ அந்த டைம்ல வந்து ஸ்கூல் லைஃப் வந்து ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருக்கு எல்லாருக்கும். ஸோ நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. கென்னவங்க கேங் வந்து நல்லா கலக்கியிருக்காங்க, வாழ்த்துக்கள். ஸோ ஒரு அப்படியே ஒரு எப்படி தான் வந்தால் எப்படி சொல்கிறது, தனுஷ் அண்ணனையும் ப்ளஸ் தலைவன் சிலம்பரசன் அவரையும் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்து பண்ணியிருக்காரு. மிக்சிங்கில் இருக்குது, பாட்டு கலக்கியிருக்காங்க. ஜிவி சார் மியூசிக் நல்லா இருக்குது. முட்டை கலக்கி சாங் சொல்ல தேவையில்ல, எல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிறீங்க. சூப்பராக இருக்குது. எல்லாம் வந்து படத்தை பாருங்க, நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு. அதுதான் விஷயமே. அது நான் சொல்லக்கூடாது. நம்ம மெசேஜ் வந்து தியேட்டரில் வந்து பாருங்க, நல்லா வந்துருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பர் பக்காவா இருக்கு. படம் சூப்பரா இருக்குண்ணா. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஆக்டிங்குமே வேற லெவல். எப்படின்னா டைரக்ஷன்லேயே வின் பண்ணிட்டாரு, ஆக்டிங்லேயே வின் பண்ணிட்டாரு. பயங்கரம் படம். ஃபுல்லாவே சரியான ஜாலியா இருக்கு. ஃபுல்லா வேற லெவல்ல இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. அதான் தலைவா, அவங்க அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா படம் முழுக்க அந்த ஆக்சுவலா அவன் வந்து கடைசியில் டாப் 10ல வரும்போது எவனும் கை தட்டல. அவன் எப்பெல்லாம் ஒரு பொண்ணு உஷார் பண்ணாலும் அப்பெல்லாம் கை தட்டினாங்க. அவங்களுக்கு அதுதான் செட் ஆகும், அப்படிதான் மைண்டு போகும். அது மென்டாலிட்டி என்னன்னா லவ் பண்றது வந்து அவங்களுக்கு கெத்து நினைச்சிட்டு இருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாதா, பாய் ஃப்ரெண்ட் இருந்தாதா அப்படின்னு. அது ஒரு தப்பா ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல. எங்கேயுமே காட்டல. மேபி படத்துல அது மாதிரி வைக்கும் போது கூட நடுவில் தேவதேஷனோட இம்பார்ட்டன்ஸோ, ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸோ, படிப்போட இம்பார்ட்டன்ஸோ எங்கேயாவது காட்டிருக்கலாம். அது மாதிரி காட்டாம ஸ்ட்ரெயிட்டா கிளைமேக்ஸ்ல வந்துட்டு படிப்பு தான் முக்கியம் முடிக்கிறது வந்து ஜஸ்டிஃபிகேஷனா இல்லை. என்னோட ஆக்டிங் வந்து அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ஸில் நல்லா தான் இருந்தது. அந்த டைமில் மணியோட என்ட்ரி வந்தப்போ ஒரு மாதிரி ஃபயராக இருந்தது ப்ரோ. 3 ஹீரோயின்ஸ் ப்ளஸ் ஃபேமிலியோட ஸ்பேஸும் நல்லாவே பொருந்தது. தலைவனை ரெஃபரன்ஸ் பண்ணதாக வந்து இல்லை, எனக்கு கென்னு ரொம்ப பிடிக்கும். குழந்தைலேருந்து வந்து ஒரு சைல்ட்ஹுட் ஆர்டிஸ்டாக வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோ ஆயிருக்காருன்னா யார் வந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம ஒரு ரிவ்யூ கொடுக்குறதுனால வந்து ஒரு படத்துக்காக தான் வந்தேன். தலைவனை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்ததுனால வந்து எனிமே மிஸ்ஸாகவே ஆகாது எங்கள் தலைவனை. ஸோ அதனால் வந்து அவர் பண்ணுற ஸ்டைலு, லவ், அதில் ஒன்றுன்னா ஒரு 3 லவ் ஜாலியாக பண்ணுறாரு. ரெஃபரன்ஸாக தான் ஒரு தலைவனை வந்து மிஸ் ஆகலை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே சரியான காம்பினேஷனு. எல்லா சீனுமே அவுட்ஸ்டாண்டிங். எப்படின்னா எல்லா சீனுமே பயங்கர ரெஸ்பான்ஸ். தியேட்டர் ஃபுல்லாக பயங்கரமான ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுறது தானே ஸ்கூல் லைஃப். படம் கண்டிப்பாக பயங்கரமாக பிளாக் பஸ்டர் தான். 3 ஹீரோயின்ஸே கிடையாது. ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து அனிஷா தான். அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வருவாங்க. அது வந்து ஆக்சுவலாக ஒரு கோஎக்ஸிஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஹீரோயின் லெவலுக்கு அவங்களுக்கான ப்ரொஜெக்ஷன் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 பேர், செகண்ட் ஹாஃப்ல ஒருத்தர். எல்லாமே
ஆமாம், ஆக்டிங் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. நடிப்புன்னு வரும்போது ஓகே தான். ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கும். பட் மற்றபடி ஓகே தான். படத்தோட மெயின் தேவதர்ஷினி அண்ட் சுராஜ் தான். ஆக்சுவலி டேரக்டிங் வரும்போது டெபியூ டைரக்ஷன் வரும்போது நல்லா தான் பண்ணியிருக்காரு. படம் மேக்கிங்காக நல்லா தான் இருக்குது. ஆக்டிங்கில் கொஞ்சம் மேபி அசுரன் லெவலுக்கு இல்லை. அதில் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். இதில் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் ஓவர் ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்டிங்கில் கொஞ்சம் போட்டு விட்டுருக்காருன்னு சொல்லலாம். டைரக்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணனால பாட்டு பண்ணது ஓகே தான். அது ஒரே டைமில் எல்லாம் பண்ணுறது ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். மேபி ஃபர்ஸ்ட் படம் தானே சார், ஓகே. அது இன்னும் போக போக கற்றுக்கலாம் மேபி. இந்த பையனுக்கு இவ்வளோ திறமையான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவரோட வளர்ச்சி நானும் பார்த்துருக்கேன். பிகாஸ் சைல்ட்ஹுட் ஆர்டிஸ்ட்லேருந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பார்த்துருக்கேன், ஒரு வாட்டி நான் பார்த்துருக்கேன். அவர் மீட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு எனக்கும். கலக்கிட்டாருங்க எல்லா விஷயம். நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். எனக்கு வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு புது ஆக்டர் கிடைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட சிம்பா நம்பர் அடுத்த ரெஃபரன்ஸ் இவர் வந்துருவார். அந்த அளவுக்கு பண்ணுறாரு. ஃபாதர் எமோஷன், பேரண்ட்ஸோட எமோஷன் மூவி இது நம்ம எப்படி சொன்னால் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து வர ஜென்ரேஷன், அதாவது 11th 12 அந்த 15-16 இயர்ஸில் வந்து எப்படி இருக்காங்க, லவ் பண்ணிட்டு எப்படி இதாக வராங்க, லவ் பண்ணாமல் லைஃப்பில் எப்படி முன்னேறணும்னு சொல்கிறதான் மெசேஜ். ஸோ இது பேரண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். அது வந்து பாருங்க, எல்லாம் குடும்பத்தோடு வந்து பாருங்க. சூப்பராக இருந்ததுண்ணா. காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாருமே நல்ல ஆக்டிங், நல்லா நடிச்சாங்க. புது கேரக்டர், எல்லாருக்கும் நல்ல ரோல் கொடுத்துருந்தாங்க. எல்லாரும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஹீரோயின் எல்லாம் சூப்பர்ண்ணா. எல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம், ஸ்கூல் பசங்களும் பார்க்கலாம், காலேஜும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. எமோஷனல் தான். இது மோட்டிவேஷனுக்கு தான். பப்ளிக் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் படம்ன்றதே வந்து இவ்வளோ நல்லா பண்ணுவாருன்றது யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பட் செம்ம படம் ப்ரோ. மணி என்ட்ரி அதான் சொன்னேன் ப்ரோ. அந்த டீமோட என்ட்ரியே வந்து நல்ல நல்ல கிளாப்ஸோட வந்தது ப்ரோ. சூப்பராக படம் சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காரு. அது ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சிருக்காரு. ஸோ அதனால எதுவும் இல்லை. சிம்பு தனுஷ் ரெண்டு பேரையுமே பயங்கரமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தனுஷ் வந்து 3ல் எப்படி பண்ணுவார்ல, அது சிம்புவோட கொஞ்சம் ஒரு சில சாங்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. வேற லெவல். ஆனால் பயங்கரமா ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன் மாதிரியே தெரில. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பயங்கரமா எடுத்துட்டு போயிருக்காரு. செம்மையா இருக்கு படம். ரொம்ப ஹாப்பி படம் பார்த்தது. அதான் கென் கருணாஸ் இனிமேட்டு வின் கருணாஸ். அதான் தலைவா, அவங்க அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா படம் முழுக்க அந்த ஆக்சுவலாக அவன் வந்து கடைசியில் டாப் 10ல் வரும்போது எவனும் கை தட்டல. அவன் எப்போல்லாம் ஒரு பொண்ணை உஷார் பண்ணாலும் அப்போல்லாம் கை தட்டினாங்க. அவங்களுக்கு அதுதான் செட் ஆகும். அப்படிதான் மைண்டு போகும். அது மென்டாலிட்டி என்னன்னா லவ் பண்ணுறது வந்து அவங்களுக்கு கெத்து நினச்சிட்டு இருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாதான், பாய் ஃப்ரெண்ட் இருந்தாதான் அப்படின்னு. ஸோ அது ஒரு தப்பாக ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. எங்கேயுமே காட்டல. மேபி படத்தில் அது மாதிரி வைக்கும்போது கூட நடுவில் தேவதேஷனோட இம்பார்ட்டன்ஸோ, ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸோ, படிப்போட இம்பார்ட்டன்ஸோ எங்கேயாவது காட்டிருக்கலாம். அது மாதிரி காட்டாமல் ஸ்ட்ரெயிட்டாக கிளைமேக்ஸில் வந்துட்டு படிப்பு தான் முக்கியம் முடிக்கிறது வந்து ஜஸ்டிஃபிகேஷனாக இல்லை.